வணக்கம் காய்ஸ், நான் உங்களோட ஜேபி வைப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வளர்க்குற கண்ணாடி பவுல் வரும் தெரியுமா, அதை வச்சு நம்ம எப்படி வீட்லயே நம்ம ப்ரொஜெக்டர் எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின அந்த ஃபிஷ் பவுல். இதில் தான் நம்ம எப்படி ப்ரொஜெக்டர் மேக் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டா தான் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த வியூவுமே ப்ரொஜெக்டரில் வரக்கூடிய அந்த வியூவுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பார்க்கறதுக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் பெருசாகவுமே இருக்கும். பட் ஆனால் ரொம்ப தியேட்டர் மாதிரியெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. ஒரு 70-80% ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதில் ரொம்ப 100% ப்ரொஜெக்டர் மாதிரி இது கண்டிப்பாக வராது. அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம தண்ணி ஃபில் பண்ணணும். தண்ணி ஃபில் பண்ணிட்டா இது ஒரு லென்ஸ் மாதிரி ஆகிடும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நம்ம ஐபேடை நம்ம வச்சு ப்ரொஜெக்ஷன் பண்ணால் இது ஓரளவுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நான் ஆக்சுவலி நான் முன்னாடியே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த மாதிரி குட்டி பல்பில் ப்ரொஜெக்டர் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, பார்க்குற மாதிரி ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஹை குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ அதே மாதிரி இந்த ஃபிஷ் பவுலில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்த்துருவோம். நம்ம ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று நான் ஆக்சுவலி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு பாக்ஸ் தான். அது பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் ஆக்சுவலி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதில் தான் நம்ம அந்த பவுல், கண்ணாடி பவுலை நம்ம வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுலை இந்த ஸ்பேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இது நம்ம கரெக்டாக இந்த ஸ்பேஸில் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக அந்த மாதிரி சென்டராக பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் மாதிரி போட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த பவுல் கீழே விழுவாமல் இருக்கும், கொஞ்சம் ஆடாமையும் இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்பேஸில் கரெக்டாக ஒட்டிட்டுருங்க. கரெக்டாக அந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா இது கண்டிப்பாக ஆடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கிரிப்பாகவும் இருக்கும். நம்ம வீடியோவுமே ஓரளவுக்கு ஷேக்கிங் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி டேப் மாதிரி போட்டு ஒட்டிக்குவோங்க. இந்த மாதிரி ஒன் சைடு டேப் போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடும் நம்ம இந்த மாதிரி டேப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டேப்பு போட்டாலே ஓரளவுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி தான். டேப் போட்டணும், ப்ளஸ் இதில் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி டேப் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிடலாம். தண்ணி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் ரெடி ஆகிடும். பவுல் மேக்ஸிமம் கீழே விழுவாமல் இருக்கணும். ஏன்னா அது கண்ணாடி, இது கீழே விழுந்துச்சுன்னா சல்லியாக நொறுங்கிடும். ஸோ கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம டேப் போட்டுறோம். கீழே விழுவாமையும் இருக்கணும், ப்ளஸ் நம்மளுக்கு அந்த பவுல் ஆடக்கூடாது. ஆடுனுச்சுன்னா நம்மளுக்கு கிளாரிட்டி அவ்வளோவுக்கு இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்கான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம டேப் மாதிரி போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டின டேப்பு பிரிஞ்சு வராத மாதிரி அதுக்கு மேலேயே ஒரு டேப் மாதிரி போட்டுப்போம். நல்லா டேப்பு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் நம்ம டேப் ஒட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி ஊற்றினா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பவுலே நல்ல பெரிய சைஸில் இருக்குது. தண்ணி ஊற்றி பார்ப்போம். தண்ணி ஊற்றி பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல ஐபேடை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் ரெடி ஆகிடும். வாங்க பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இது ஃபுல்லாக கரெக்டாக இது ஃபுல்லாக வர வரைக்கும் இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஐபேடை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துருவோம். தண்ணி பாதி தான் வந்திருக்கு. வாங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொண்டு இதை ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஐபேட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். நல்லாவே நிற்கிது, ஓரளவுக்கு ஸ்டடியாகவும் நிற்கிது. இப்போ இந்த இடத்துல ஐபேடை மட்டும் வச்சுக்கலாம். வாங்க, இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபேடு. வாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஐபேடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரொட்டேஷனை ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் தலைகீழாக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வர்ற விஷுவல் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். அப்படி இல்லைன்னா இதில் நம்ம ஐபேடில் நார்மலாக வச்சோம் அப்படின்னா இதில் ப்ரொஜெக்ட் ஆகிறது நம்மளுக்கு தலைகீழ தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் உல்ட்டாவாக தெரியும் இது.
ஸோ அது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஐபேடில் வந்து ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து நல்ல வால்யூமும் வச்சுக்கோங்க. முடிஞ்சது. இப்போ வந்து யூடியூப்ல வந்து எதனா ஒரு வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதான் பார்த்தீங்கன்னா ஐபேட் வைக்கிற அந்த ஸ்டாண்டு. இதில் நம்ம வந்து ஐபேடை வந்து நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து கரெக்டாக அந்த மாதிரி தலையில வந்து வைக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து இதை நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் வந்து நான் இதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து டேப் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் இதை பவுலை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த வாலை தான் வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். அதுக்காகவே ஃபுல்லாக அங்கே இருந்தால் மாட்டியிருந்த வந்து ஃபுல் பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து வந்து ஓரமாக வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து நான் அதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து எந்த ஒரு இதுவுமே வெளிச்சம் எதுவுமே வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த வாலில் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் ரொம்ப குவாலிட்டியெல்லாம் தெரியல. ரொம்ப பிளர்ராக தான் தெரியுது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஷார்ப்னஸ் தான் இல்லை. பிரைட்னஸ் கூட ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஷார்ப்னஸ் தான் இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக அப்படின்லாம் இல்லை. பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் வீட்டில். ஆனால் கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. பட் ஆனால் நேரில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். அதுதான் கைஸ். அந்த ப்ரொஜெக்டர் வந்து எந்த லெவலுக்கு வந்து அது வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் வந்து ஒரு லெவலுக்கு வந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபோனில் வந்து எந்த லெவலுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல வீடியோவில். பட் ஆனால் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லதாக இருந்துச்சு. அது வந்து நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அதுதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.